வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்குறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு 2.0 ஆம்பிளிஃபையர் வந்து நல்லா ஹெவியாக இருக்கணும், 2 8 இன்ச்சு, ஒரு 12 இன்ச்சு இல்லை ஒரு 10 இன்ச்சு லோட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து நீங்கள் அசம்பிளி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த செட்டு நம்ம அசம்பிளி பண்ணியிருக்கோம். அவங்க கேட்ட மாதிரி ரிசல்ட் பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க கேபினட் பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட GT3990 கேபினட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கேபினட் பார்த்தீங்கன்னா மெட்டல் கேபினட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்குது. டெஸ்டிங் போட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்டீரியரில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இது 3-வே சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவின்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம வந்து செட்டாப் பாக்ஸு, டிவிடி பிளேயரு, டிவிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சுவிட்சு நம்ம வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கோம். இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா புஷ் பண்ணால் யூஎஸ்பி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இந்த யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா பிக் ஐஸ் போட்ட சாம்கானோட யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். பேஸு, ட்ரிபிளு, இந்த மிட்டுன்னு இருக்கிறதுல நம்ம வால்யூம் லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்பு கண்ட்ரோலு இந்த இடத்துல வந்து வால்யூம் கண்ட்ரோல் போட்டிருக்க வந்து இதை மாஸ்டர் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து செட்டு வந்து நம்ம ரன் பண்ணக்குள்ளே நம்ம திடீர்னு ஒரு ஃபோனு ஏதோ ஒன்று நம்ம ஒரு எமர்ஜென்சியாக நம்ம வந்து வால்யூம் குறைக்கணும்னா நம்ம இந்த 2 வால்யூமை வந்து ஒன்று மாற்றி குறைக்காமல் நம்ம டேரெக்டாக இந்த வால்யூமை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணினா உங்களுக்கு சவுண்டு குறைஞ்சிரும். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு பவர் வருதான்னு பார்க்குறதுக்காக ஒரு எல்இடி இண்டிகேஷன் போட்டு ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். இப்போ நம்ம உள்ள இன்டீரியரில் என்ன இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பவர் ஆம்புன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆம் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆம் போர்டு வந்து கேஎம்எஸ் அண்ணனோட பிரிட்ஜ் மோனோ போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிரிட்ஜ் மோனோனா இது பேரலாக ஸ்டீடியோவும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 ஸ்டீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம் 4 பிட்டை, இல்லை நம்ம மோனோவாகவும் 4 பிட்டு மோனோவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் 4 பிட்டு. இதில் வந்து நீங்கள் ஒரு 10 இன்ச்சு ஸ்பீக்கரோ இல்லை ஒரு 12 இன்ச்சு ஸ்பீக்கரோ சப்வூஃபர் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் மோனம் தான் பண்ணியிருக்கோம். பக்காவாக இருக்குது. ஐஸ் வந்து ஹீட்டே இல்லை, பாட்டு ஓடிச்சு. நான் வந்து கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு வந்து ஹீட்டே கிடையாது, பக்காவாக இருக்குது. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ரைட்டுக்கான சக்தியில் 4 பிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீடியோ போர்டு ஒரு சேனலுக்கு 100+100 வரும். லெஃப்ட் ரைட் 8 இன்ச் ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லைட் பவரில் 7 ஆம்பியர் 24 போட்டிருக்கோம். நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 10 ஆம்பியர் ஒரு 8 ஆம்பியர் இந்த செட்டுக்கு வந்து நீங்கள் 10 ஆம்பியர் போட்டுக்கலாம், 8 ஆம்பியர் போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒரே மேட்ச் ஆகும். இது 2.1 வந்து இன்னும் நம்ம இந்த செட் அப்படி ஹெவியாகனா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ஆம்பியர் ஒரு 8 ஆம்பியர் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 26026 ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் இது கம்ப்ளைண்ட் ஆகாது, பக்காவாக ரிசல்ட் இருக்கும். நம்ம வந்து கஸ்டமர் கேட்ட ஒரு பட்ஜெட்டுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். மெட்டல் டைன்னு பார்த்தீங்கன்னா 10,000 MMTயில் 50 வோல்ட் போட்டிருக்கோம். மீதி 6ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 வோல்ட்டுக்கும் ஃபேனுக்கும் போட்டிருக்கோம். எந்த விதமான ஒரு அம்மிங்கும் வரல. மெட்டல் டைட்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுறது தான் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடி சப்புபிரி பார்த்தீங்கன்னா வசந்தோட சப்புபிரி தான் யூஸ் பண்ணுறோம். வசந்தனோட இதில் வந்து வசந்தண்ணன் இந்த போர்டில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்காரு. ஆல்ட்ரேஷனாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சப்பு வந்து நீங்கள் வந்து ஸ்விட்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சப்பு வந்து உங்களுக்கு வந்து பிடியில் வந்து பேஸ் வரணுன்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் 3 பின்னு வரும். அதில் ரைட் சைடு பின்னில் ஒட்டினீங்கன்னா நீங்கள் பிடி வால்யூம் வைக்கக்குள்ளே உங்களுக்கு பேஸ் வர மாதிரி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டேரெக்டாக வந்து சப்பு மட்டும் வந்து வேலை செய்யணும், ஆடியோ எல்லாமே வேலை செய்யணுனாலும் நீங்கள் இந்த ரைட் சைடு பின்னில் ஒட்டினீங்கன்னா கரெக்டாக வேலை செய்யும். இப்போ பக்காவாக கரெக்டாக வேலை செய்யுது. இது 2.1 சப்புபிரி பிடி போர்டு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஒரு 12 வோல்ட் ஃபேன் போட்டிருக்கோம். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் ஜாக்கெட்டு, கீழே பார்த்தீங்கன்னா பனானா ஜாக்கெட் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், பனானா ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பீஸ் வந்து பவர் வோல்ட்டுக்கு வந்து ஒரு பீஸ் போட்டிருக்கோம். அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிருச்சு.
நம்ம வந்து இப்போ செட்டு வந்து டெலிட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் ஒரு செக்கிங் போட்டிருக்கோம். இப்போ ப்ளே பண்ணி மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். செட்டு பக்காவாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து இந்த செட்டை வந்து இப்படியே இந்த செட்டு வச்சுட்டு இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இன்னும் இதோட ஹெவியாக எடுக்கலாம். இது ஒரு 10 இன்ச்சுக்காக தான் செட்டு போட்டிருக்கோம். இதை நீங்கள் வந்து ஒரு 12 இன்ச்சு நல்லா ட்ரைவ் பண்ணணும், ஹெவியாக இருக்கும்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மோட ஆம்பியர் ஏற்றுனீங்கன்னா பக்காவான ரிசல்ட் இருக்கும். ஆம்பியர் ஏற்றக்குள்ளே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடணும். இப்போ இந்த செட்டுங்கிறனால கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டாச்சு. நீங்கள் சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணுறீங்க, நீங்கள் வேறு ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்குது. அப்படியே இந்த போர்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு தள்ளி போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த இடத்துல போட்டுக்கலாம். அதுக்காக தான் ஃப்ரீயான இடம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம ஃபேனுக்கு போகுது. இந்த ஒயரு உள்ளால விட்டுருந்தோம், ஃபேனுக்கு போகுது. ஃபேனுக்கு டேரெக்டாக விட்டோம். ஒர்க்கு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு செட்டு அதே அசம்பிளியில் நம்ம இன்னொரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ.